அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுக்குழு என்பது தர்பியா போன்ற பயான்கள் நடத்துவதோ அல்லது வணக்க வழிபாடுகள் போன்றவற்றை கற்றுத்தருவதோ அதெல்லாம் நம்ம அஜெண்டாவாக வைத்து கொள்வது கிடையாது. பொதுக்குழு என்று சொன்னால் நீங்கள் எந்த ஜமாத்தில் இருக்கிறீர்களோ அந்த ஜமாத்துடைய வரவு செலவு எப்படி இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஜமாத்து என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நிர்வாக தேர்வு இருந்துச்சுன்னா புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு தான் பொதுக்குழு கூட்டுவதை. பொதுக்குழு கூட்டி ஒவ்வொரு உரையாக நிகழ்த்தி கொண்டு அதில் உங்களை தூங்க வைத்து கொண்டு அப்படிலாம் இருப்பாங்க. அது மாதிரி செய்வது பொதுக்குழுவுக்கு நல்லது கிடையாது. அதெல்லாம் நம்முடைய அஜெண்டாக்கள் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அஜெண்டா, வழங்குதா. ஆனால் நம்ம எதிர்கால திட்டம் ஒன்று நம்ம கையில் எடுக்கணும். பொதுவாக ஒரு பொதுக்குழுன்னு எடுத்தோம்னு சொன்னால் அடுத்த திட்டம்னு ஏதாவது ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கொண்டா தான் நமக்கு வேலை இருக்கும். இல்லாட்டி சுறுசுறுப்பாக நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு சில வேலைகளை நாங்களும் உங்களுக்கு தரணும், தந்தால் தான் நாங்களும் வேலை செய்வோம், நீங்கள் வேலை செய்வீங்க. அது பற்றி நம்ம ஆய்வு செய்யும் பொழுது ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்தி, ஒரு தலைப்பை முன்னிறுத்தி ஒரு மாநில அளவிலான ஒரு மாநாடை நம்ம நடத்துவது என்றும், அந்த மாநாட்டுக்கான பணிகளை இப்போதே துவங்குவது என்றும், அந்த மாநாடு மே மாதத்தில் நடத்துவது என்றும், அந்த மாநாடு நடக்கின்ற இடம் தமிழகத்துடைய ஒரு மையப்பகுதியாக, அதாவது மதுரை, தஞ்சை, திருச்சியில் நடத்திட்டோம். அதனால் மதுரை, தஞ்சை போன்ற ஒரு மையப்பகுதிக்கு காரணம் என்னென்னு கேட்டால் எல்லா பகுதியிலேருந்தும் குறைஞ்ச செலவில் வந்துடுவாங்க. இப்போ சென்னையில் வச்சோம்னு சொன்னால் நாகர்கோவிலேருந்து வர்றவங்களுக்கு அதிக செலவாகும். நாகர்கோவிலில் வச்சோம்னு சொன்னால் சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு அதிக செலவாகும். நடுவில் உள்ள பகுதியில் வச்சோம்னு சொன்னால் எங்கேருந்து வந்தாலும் கம்மியான செலவில் வந்துடலாம். வேனில் வர்றவங்க, பஸ்ஸில் வர, அதுக்காக வேண்டி தான் மையப்பகுதி வைக்கிறது. அந்த மையப்பகுதியில் இன்ஷா அல்லாஹ் அதாவது தஞ்சை, மதுரை போன்ற மையப்பகுதிகளை தேர்வு செஞ்சு, அதாவது நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட தேதி நான் ஆய்வு செய்வோம். இடம் இருக்குதா, போதுமானது இருக்கா, அந்த இடத்துல வைத்தால் மக்கள்லாம் வருவதற்கு அந்த அமைப்பு இருக்கான்னு ஆய்வு செய்யணும்ல. இந்த ஆய்வு செய்வதற்காக வேண்டி இந்த 2 இடங்களில் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த பொதுக்குழு முடிஞ்ச பிறகு புதிய நிர்வாகிகள் கூடி மாநாட்டை பற்றி நம்ம ஆய்வு செஞ்சு மாநாட்டுக்குன்னு ஒரு குழு போடுவோம். அந்த குழுவில் நிர்வாகிகள் அல்லாத உங்களில் உள்ள பெருமுகர்லாம் அதில் சேர்ப்போம். அப்போ சேர்த்து என்ன செய்யணும்னா அவங்க போய் என்ன செய்வாங்க, களப்பணி ஆற்றி தேடி ஒரு இடத்த பரிந்துரை செய்வாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு மாநாடு நடத்துவது என்று முதல் முடிவு. அந்த மாநாடு நடத்துகிறதா இருந்தால் அந்த மாநாட்டை பற்றி மக்கள்கிட்ட விலைக்கு சொல்லணும்ல. அதுக்காக வேண்டிய சிறு தெருமுனை கூட்டங்கள், துண்டு பிரசுரங்கள், வீடு வீடாக போய் சந்திப்பு. அப்போ உயிரோட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம செயல்பாடுகள் உயிரோட்டமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம்ல. மக்களுக்கு நம்ம களத்தில் இருக்கிறோங்கிறது தெரிகிறதாகவும் இருக்கு, மெசேஜும் அவங்களுக்கு போய் கிடைத்து கொண்டிருக்கும். அந்த வகையில் அப்படி ஒரு மாநாடு நடத்துவதுன்னு எடுத்துருக்கணும். மாநாடுனா என்னத்துக்கான மாநாடுன்னு வேணும்ல. மாநாடு என்று சொன்னால் ஏதாவது ஒரு தலைப்பில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வைத்து தான் மாநாடு நடத்துவாங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு, மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு என்றெல்லாம் நடத்தியிருக்கிறோம். இப்போ நம்ம நடத்தின என்டிஎஃப்ல நடத்தின மாநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இறுதியாக நடத்திய மாநாடு திருச்சியில் நடத்தின மாநாடு. அந்த மாநாடு எதுக்கு நடத்துகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தப்பு தவறான விமர்சனங்கள் செய்கிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள். அப்போ நபிகள் நாயகத்தின் மீது சொல்லப்படுற எல்லா அவதூறுமே தவறு, பொய் என்பதை விளக்குகிற மாநாடு என்று அந்த மாநாட்டை நடத்தினோம். அந்த மாதிரியான மாநாட்டின் மூலமாக என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த மாநாட்டின் பெயரால் நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டால், ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம், சின்ன சின்ன தெருமுனை கூட்டம் போடுவோம், பெண்கள் பயானம் வைக்குவோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நபிகள் நாயகத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லி அதுக்கு பதில் சொல்லி விளக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். மாநாட்டுக்கு வராவிட்டால் கூட, வராதவன் கூட அந்த பகுதியில் என்ன செய்வான்னு கேட்டால் அதை கேட்பான். ஒரு தலைப்பை சொல்லி செஞ்சால் தான் அவனுக்கு கவன ஈர்ப்பு வரும். சும்மா சொற்பொழிவிட வரமாட்டாங்க. நம்ம கவனத்தை இருக்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதில்கள் அப்படிங்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டு மாமனிதர் நபிகள் நாயகம் அப்படின்னு ஒரு மாநாடு போட்டோமா. மாநாட்டில் நிறைய பேர் பங்கெடுத்து கொண்டதை விட முக்கியமான பயன் என்னென்னு சொன்னால், பல பகுதிகளில் போய் இதை பற்றி பேசணும். அது இந்த ஒரு மாநாட்டுக்கு விளக்க கூட்டம்னு சொல்லுவது அனுமதி பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும்.
ஏதாவது ஒரு அஜெண்டா எடுத்துக்கிட்டால் அனுமதி போலீஸ் பிரச்சனைலாம் வரும். ஒரு மாநாடு நடத்த போகிறோம், மாநாடு விளக்க கூட்டம் அப்படின்னு போட்டிங்கன்னு சொன்னால் எங்கே வேணாலும் நீங்கள் அதுக்கு வந்து ஈஸியாக அனுமதி வாங்கிடலாம். அனுமதி வாங்கிவிட்டு அங்கே அந்த கூட்டங்கள் போட்டு அதில் நபிகள் நாயகத்துக்கு எதிராக என்னென்னலாம் பேசப்படுது என்பதையெல்லாம் விளக்குனீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத பல பேர் காதில் அது விழும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த நோட்டீஸ் கொடுப்போம், பிரசுரம் கொடுப்போம். இப்படிலாம் செஞ்சோம். அந்த மாநாட்டுக்காக வேண்டி, திருச்சியில் நடத்தின அந்த மாநாட்டுக்காக வேண்டி இவ்வளோ வேலைகள் நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு நடத்தினோம். மாநாட்டில் அந்த தலைப்பு தான் பேசப்பட்டுச்சு. மாநாட்டிலையும் எல்லா பேச்சாளர்களுமே தலைப்போட்டு கடந்து போகலை. இந்த டாப்பிக்கை தான் பேசினாங்க. இயக்க பெருமை பேசவில்லை, சாதனைகளை சொல்லவில்லை, நபிகள் நாயகத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் எல்லா பேச்சாளர்களுமே ஒவ்வொரு வகையாக பிரித்து பேசினார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டுக்கு ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு ஒரு அஜெண்டா, எதை பற்றி பேச போகிறோம், இந்த மாநாட்டில் வந்து முக்கியமான கண்டென்ட் என்ன செய்தி மக்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாநாட்டை வந்து இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் விளக்க மாநாடு. இந்த மாநாடு என்ன மாநாடு என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் விளக்க மாநாடு அப்படின்னு. இது தனியாக இருக்கணும். அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக பலவிதமான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் போய் இஸ்லாத்தை நுழைச்சிடுறாங்க. சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணாண்டா ஒரு சினிமாவை இசையமைப்பாளர் டைவர்ஸ் பண்ணுறான், கொண்டாட்டி புருஷன் விஷயம், அதில் இஸ்லாத்தில் இருப்பாங்க. எதை சொன்னாலும் இஸ்லாமை கோர்த்து விட்டு இஸ்லாத்தை விமர்சிப்பதே என்ன செய்கிறான், ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்னலாம் பேசுகிறாங்க, ஒன்று விடாமல் நம்ம கையில் எடுப்போம். இஸ்லாமுக்கு எதிராக நம்ம பகுதியில் என்னென்னலாம் பேசப்படுகிறது, இந்திய அளவில் என்னென்னலாம் பேசப்படுகிறது, சர்வதேச அளவில் இஸ்லாமுக்கு எதிராக என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வைக்கிறார்கள், அந்த கருத்துக்களுக்கு இஸ்லாத்தினுடைய பதில் என்ன, இந்த விஷயங்களை விளக்கும் விதமாக அதுதான் மாநாட்டுடைய கரு. மாநாட்டில் நோக்கமே என்ன, நபிகள் இது இஸ்லாமுக்கு எதிரான விமர்சனங்கள், அதை விளக்குகிற மாநாடு. அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன விமர்சனங்கள்லாம் வைக்கிறார்களோ அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் பூரணமாக விளக்கம் தெரிஞ்சுக்கிற வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம தௌஹீது சிந்தனை உள்ளவர்கள் வருவார்கள். தௌஹீதில் இல்லாத வேறு கொள்கையில் உள்ளவங்கள் கூட இப்போ இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. சுன்னத் ஜமாத்து மற்றவங்களாக இருந்தால் கூட அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் இவங்க கரெக்டாக சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அவங்க தர்கா இந்த மாதிரி விஷயத்தை எடுத்தால் மட்டும்தான் காது கொடுக்க மாட்டாங்க. மற்ற விஷயங்கள் எடுத்திங்கன்னா இவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பேரை அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான், நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அம்மா ஜமாத்துனா என்ன செய்வாங்க, உடனே அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நம்ம கண்டென்ட் இருக்கும், போகணும், நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதை சொல்லி நீங்கள் அழைக்கும் பொழுது பொதுவான மக்களும் வருவார்கள். பல ஜமாத்து பல இயக்கத்தில் உள்ளவர்களும் அதில் வந்து ஆதரவு தருவார்கள், கலந்து கொள்வார்கள். முஸ்லீம் அல்லாத மக்களையும் கூட நம்ம அழைக்கலாம். உங்களை என்னென்ன இஸ்லாத்துக்கு எதிராக சந்தேகம் இருக்க வாங்க, இங்கே வந்து கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். என்ன மாதிரியான சந்தேகம், ஒரு சந்தேகம் கூட மிச்சம் இருக்காது. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விமர்சனத்துக்கு கூட பதில் இல்லாமல் விடப்படாது. அனைத்துக்கும் பதில் வைத்திருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்றதை நம்ம சொல்லக்கூடிய வகையில் அந்த மாநாடு இருக்கணும். அப்போ இந்த மாநாட்டை வந்து நடத்துவதில் என்ன நன்மை என்று கேட்டால், நம்ம முதல்ல ரசூல்லா பற்றி மட்டும் உள்ளதை எடுத்துக்கிட்டோம். ரசூல்லா பற்றி அவன் கல்யாணம் பண்ணது, பலதரமான சின்ன பிள்ளை கல்யாணம், அப்படி என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டோம். இப்போ எடுக்கிறேன்னா இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, இஸ்லாமிய கடவுள் நம்பிக்கையில் இருந்து இந்த தலாக்கு, ஜீவனாம்சம், எத்தனை விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ வகையான விமர்சனங்கள் செய்கிறார்கள். அது வந்து ஒரு மன உளைச்சலை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதை கேட்கும் பொழுது நம்ம மக்களுக்கு கோபம் வருகிறது, பொதுமக்களுக்கு. வெகுஜன மக்கள் ஆத்திரப்படுறாங்க பதில் தெரியாமல். நம்ம மக்கள் பதிலை தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் இங்கே வாட நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறவர்களாக முஸ்லீம் சமுதாயம் மாறணும். இஸ்லாமுக்கு எதிராக என்ன ஒருத்தன் பேசினாலும் சரி, இங்கே வா நான் சொல்கிறேன் பதில், உனக்கு என்ன கேள்வி என்று கேளு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் நம்ம ஒவ்வொருவரையும் தயார்படுத்தணுமா இல்லையா? அந்த தயார்படுத்துவது மாநாட்டுக்கு வருவதன் மூலமாகவும் தயாராவார்கள். அதற்கு முன்னாடி அந்தந்த பகுதிகளில் நம்ம கூட்டங்கள் போடுவோம் இல்லையா, தெருமுனை கூட்டம் போடுவோம், பொதுக்கூட்டம் போடுவோம், துண்டு பிரசுரங்களை கொடுப்போம். தனிநபர் தாவா தேடி சென்று, வீடு வீடாக தேடி சென்று 2-3 வாராக போய் இந்த மாதிரி மாநாடு வச்சுருக்குறோம், என்னென்ன விஷயங்கள், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிற விஷயம் இருக்குது. நம்ம அது என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது அதெல்லாம் நோட்டீஸில் குறிப்பிட்டுருவோம். இவ்வளோ விஷயங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசப்படுது, இதற்கெல்லாம் நீங்கள் விடை அறிந்து கொள்ள வேண்டாமா
அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம அழைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ தலைப்பு எடுத்தோம்னு சொன்னால் அதை வந்து மக்கள் என்ன செய்யணும், தேவையானது தான் என்று உணரணும். இது நம்ம போனால் நல்லது அப்படின்னு அவங்க விளங்கணும். அந்த மாதிரியான அடிப்படை என்ன செய்கிறோம், அந்த மாநாட்டை கையில் எடுத்துருக்குறோம். மாநாடு வந்து ஒரு 6 மாதம் டைம் இருந்தால் தான் நடத்த முடியும். மாநாடு வந்து மே மாதம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் என்று கேட்டால், அந்த பள்ளிக்கூட விடுமுறை அடிப்படையாக வைத்து எதுக்கு மே மாதத்தில் கொண்டு போகிறோம்னு கேட்டால், பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறையாக இருக்கக்கூடிய நாட்களில் எல்லோரும் வருவாங்க. பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய நாட்களில் வந்துக்கிட்டு என்ன இருக்கு, அந்த டியூஷன் இருக்குது, இந்த டியூஷன் இருக்குது, உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அந்த முழு பரீட்சையெல்லாம் முடிந்து விடுமுறை காலத்தை வைத்து அந்த மாநாடை வச்சோம்னு சொன்ன எப்படி தான் வைப்பாங்க எல்லாருமே, அந்த விடுமுறை காலத்தை கணக்கில் வச்சு தான் வைப்பாங்க. அதனால் மே மாதம் வந்து அந்த மாநாடு வைப்பதற்காக ஏற்படைஞ்சிருக்கிறோம். அதில் தேவையில்லாத கண்காட்சி அது இது அதுக்கெல்லாம் செலவழிக்கிறது இல்லை. வெறும் கருத்து மட்டும்தான். இந்த மாநாட்டில் விஷயம் என்னென்னு கேட்டால், வந்து அவங்களுக்கு கருத்துக்கள் வந்து நல்ல அதிக நேரம் ஒதுக்கி தலைப்பாக பிரித்து எல்லா தலைப்புகளுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் இருக்கு. அது குறித்த டிஜிட்டல் பேனர்கள் வைப்போம். குற்றச்சாட்டுகள் எதிராக என்னென்னலாம் இருக்கிறார்களோ டிஜிட்டல் பேனர் வகையில் உள்ள விளக்கங்கள் வைக்கப்படுமே தவிர வேறு கண்காட்சி அது அதிக செலவுகள் இல்லாமல் பார்க்கணும். அந்த மாதிரி மற்றக்கூடிய மக்களுக்கு வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது பெரிய பட்ஜெட் இருக்குது, பெரிய தேவை இருக்குது. 2வது பாப்பம் நல்லா தருவான். போன மாநாட்டுக்கு நம்ம அறிவித்தோம் 48 லட்ச ரூபா இந்த வகைக்கு தந்தாங்க மக்கள். போன மாநாட்டில் அறிவித்தது 48 லட்ச ரூபாய். நான் செலவு கரெக்டாக ஆகிடுச்சு. சின்ன அளவில் தான் வித்தியாசம் வந்துச்சு, பெருசாக நமக்கு பாதிக்கவில்லை. அந்த மாதிரி அடிப்படையில் இணைஞ்சிருக்கோம்னா அடுத்த செயல் திட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இந்த புதிய நிர்வாகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஏற்றுக்கிறீங்களா? வேணாம் யாருக்கு கருத்து இல்லையே? சரி. அப்போ எல்லாருடைய ஏகபித்த உங்களுக்கு வேணாண்டு கருத்து இருக்கா? சொல். விளங்கலை எப்படி? அதாவது இந்த தஞ்சையில் வல்லத்தில் ஒரு மாநாடு வச்சோம். அந்த மாநாட்டில் வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா வரக்கூடிய மக்களுக்கு ஒழு செய்கிறதுக்கு சரியான தண்ணி கிடையாது, பாத்ரூமுக்கு சரியான தண்ணி கிடையாது, அது மாதிரி வந்திருக்கிறவங்க வந்து உட்கார்றதுக்கு போதுமான இடம் கிடையாது, வாகனத்தை உள்ள நுழைக்க அப்படி பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னுட்டா, வெயில் காலமாக இருக்கேன் அந்த நேரத்தில் வச்சேன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வல்ல மாநாடுக்கு பிறகு நடந்த எந்த மாநாடெலாம் வந்துச்சா, அது எங்களுடைய தவறு. இந்த வல்லம் மாநாட்டில் ஏற்பட்டது காரணம் என்னென்னு கேட்டால், இடத்தை தேர்வு செஞ்சதில் தவறு. ஒரு இடத்தை தேர்வு செஞ்சோம்னா தண்ணி வர்றதுக்கும் போகிறதுக்கும் லாரி வசதிக்காவது இடம் வைத்திருக்கணும், அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டது தவறு. மக்கள் எவ்வளோ வருவாங்க என்று கணிப்பதில் அதில் தான் இந்த நடத்தின மாநாட்டிலேயே அது தவறுன்றே வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம ஆன்லைன் பேஜில் இருக்குது. நாங்கள் செய்த தவறுகள்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு நடந்த இப்போ திருச்சி மாநாடு நடத்துனீங்களே, ஏதாவது குறைபாடு இருந்துச்சா? யாராச்சும் அந்த வசதிகளில் குறை சொன்னாங்களா? உணவு உள்பட இந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லைன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் கிடையாது, டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாத வகையில் பார்க்கிங் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. பல அனுபவத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் வரும்னு முன்கூட்டியே நம்ம யோசிச்சுருவோம். அந்த வல்ல மாநாடு நடத்தும் போது போதிய அனுபவம் கிடையாது. அந்த இப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு 10 மடங்கு வந்துட்டாங்க மக்கள். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தமே அது அந்த அளவை விட 10 மடங்கு மக்கள் வந்தால் எப்படி என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியலை. கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ நரக வேதனையை அனுபவித்து விட்டு போனார்கள். அது ஒன்று. 2வது, அது நடத்தினது 2 நாள் நடத்தணும். 2 நாள் நடத்தினா என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு இரவு தங்க வேண்டியதுங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் சேர்ந்துறதில்ல. அதனால் 2 நாள் வல்லம் மாநாடுங்கிற கண்காட்சி அதெல்லாம் சேர்த்து 2 நாள் வச்சதுனால தான் 2 நாளைக்கு ஒருத்தன் ஒதுங்கி அவ்வளோக்கு கஷ்டத்தை சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும்னு சொன்னால் அது பெரிய கஷ்டமே இருக்காது. நம்ம உச்சி வெயிலெல்லாம் அந்த வல்ல மாநாட்டில் இருந்தாங்க. நம்ம உச்சி வெயிலில் அஜெண்டா வைக்க மாட்டோம். மாநாடு வந்து வர்றதுன்னு இருக்கேன், வெயில் சாஞ்ச பிறகு தான் இருக்கும். எந்த வெயில் காலமாக இருந்தாலும் வெயில் சாஞ்ச பிறகு வைக்கிறதுனால
நீங்கள் வல்லம் மாநாட்டில் பார்த்த எந்த ஒரு இதுவும் இருக்காது. அது இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம், மக்களையும் கணிச்சிடுவோம். முதல்ல இந்த தகவல் தொடர்பு, இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் இல்லாத காலம். இப்போ என்ன செய்வோம், நம்ம இந்த திருச்சி மாநாட்டில் என்ன செஞ்சோம், எத்தனை பேர் வருவாங்கன்னு வர முந்தைய நாங்கள் வந்து விசாரித்து தகவலை எடுத்துட்டோம். அந்த வசதிகள் இருந்தது. அதை குரூப்புகளை ஏற்படுத்தி வாட்ஸ்அப்பில் குரூப்புகளை உண்டாக்கி அவங்கள்ட்ட நாங்கள் இவ்வளோ பேர் வர்றோம் திருப்பி ஃபோன் பண்ணி உறுதி செஞ்சு, அப்போ நம்ம எவ்வளோ கணிச்சோமோ, நம்ம சாப்பாடு எவ்வளோ சமைச்சோமோ கரெக்டாக இருந்துச்சுங்க. சாப்பாடுக்கு வந்த சாப்பாட்டு விஷயம் வரைக்கும் நம்ம கணிச்சது கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இப்போ அந்த வல்லம் மாநாட்டை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பிந்தி உள்ள மாநாடுகள் அந்த குறை இருந்துச்சா? இல்லை. அதில் எல்லாமே வந்து நல்லபடியாக தொண்டியில் மாநாடு வச்சாங்க, பேரணமட்டில் மாநாடு வச்சாங்க. அப்படி அதாவது ஜனவரி 19ஆம் தேதி கோயம்புத்தூரில் கூட்டத்துக்கு தேதி கொடுத்துருக்குறேன் நான். அதை இந்த மாநாட்டு விளக்கமாக வச்சுக்கிறேங்கிற. அப்படித்தானே? அப்படி வச்சுக்கிடுவோம் சார். அதனால் என்ன இருக்குது, வச்சுக்கிடுவோம். மாநாட்டு விளக்க கூட்டமாக வச்சுக்கிடுவோம். வேறு விஷயங்களை தேதி சம்பந்தம் ரெண்டாவது பேசிடுவோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். அந்த மாநாடுங்கிற அஜெண்டா வந்து உங்களுக்கு இப்போவே வேலை வந்துருச்சு. நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஊரை போட தேவையில்லை, விரைவில் கேள்விக்குறி போட்ட வேண்டியது தானே. தேதியும் போட்ட முடியாது. ஏன்னா தேதிங்கிறது அந்த அந்த சூழ்நிலை வச்சு நமக்கு கிடைக்கணும். அந்த இடம் அமைப்பு வேறு யாராவது நடத்துகிறானா அந்த இடத்துல பல விஷயங்களை பார்ப்போம். தேதியும் நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு வேலை டைம். அதாவது நான் முஸ்லீமை கூட்டி வர்ற தலைப்பு தான் இது. ஆனால் போன தடவை நான் முஸ்லீமை கூட்டு வருவதற்குன்னு செஞ்ச ஏற்பாடுகள் வந்து அவ்வளவு சக்ஸஸ் ஆகலை. நம்ம ஆர்வப்பட்டு வர்ற அளவுக்கு என்ன செய்யலை, நான் முஸ்லீம்னு தனி அரங்கமே வச்சுருந்தோம். அந்த அரங்கத்தில் வந்து குவிகிற அளவுக்கு மக்கள் வந்தாங்கன்னா வரல. அந்த பேரணம்பேட்டிலேருந்து அவர் தான் கூட்டு வந்தார். நாட்டாமுக்கார் அக்பர் தான் நினைஞ்சார், கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்திருந்தார். நான் உட்காந்து போது ஒரு சில உட்காந்துருக்காரு. அவர் தான் ஒரு பஸ்ஸுக்கு ஆட்களை கொண்டு வந்தார். அப்போ அதிகமாக என்ன செய்ய வேறு சில ஊர்களில் 2-3 வேனில் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து சேருவதுன்னு நம்ம ஏற்பாடு செஞ்சோம்னு சொன்னால் அவங்கெல்லாம் இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நம்ம பார்த்த வகையில் இந்த மாதிரி நமக்கு தான் மார்க்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து ஆர்வம் உள்ளவங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்கன்ற இதில் தான் கலந்து விட்டுலாமே தவிர அவங்களுக்கு தனியான ஒரு ஏற்பாடுலாம் செய்ய தேவையில்லை. செய்தி தானே, செய்தி ஒரே மாதிரி தானே கொடுக்க போகிறோம். முஸ்லீம் அல்லாதன்னு ஒரே செய்தி தான் சொல்ல போகிறோம். அதனால் அது மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் உரைகள் நடத்தப்படும். எல்லோரும் நான் முஸ்லீம் கலந்து கொள்ளலாம். வேலையெல்லாம் கிடையாது. மாநாடு வந்து சந்தை கடையாக போயிடும். மாநாடு என்பது கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது. உரைகள் நடத்திக்கிட்டே இருப்பான், கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். அவங்க எல்லா சந்தேகத்தையும் தீர்க்கிற மாதிரி உரை நிகழ்த்தப்படும். அது இனிய மார்க்கு அந்த மாதிரி கேள்வி மாதிரி பதில் வச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் சரியாக வர பேசிக்கிட்டு மொத்தம் எந்திரிச்சிட்டு கற்றுவான், வேணும்னு கற்றுவாங்க, ஊடுருவுக்கு ஆள் அனுப்பிவிடுவாங்க. அது பல விஷயங்கள் இருக்கிறது. நம்ம உரையை கேட்க வர்றதா வா, அதுக்கு இஸ்லாமிய மார்க்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அங்கே வந்து கேட்டுக்க. கேள்வி கேட்குறதுக்குன்ற ஒரு சபை ஏற்பாடு பண்ணோம்னா அதில் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிடலாம். இதில் பொதுமக்கள்லாம் வரக்கூடிய இடத்துல வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. அப்போ இந்த மாநாடு வந்து இந்த மாதிரி தான். மாநாடுங்கிறது அந்த வெயில் காலமாக இருந்தாலும் கோடையாக இருந்தாலும் நம்ம உச்சி வெயிலில் மாநாடு இருக்காது. மாநாடு வந்து வெயில் நீங்கள்லாம் வந்து சேர்வது சாய்ந்த பிறகு சேர்கிற மாதிரி தான் அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனாலையும் பாதிப்பு வராது. ரொம்ப அதிக நேரமும் கிடையாது இல்லையா, 2 நாள்லாம் ஒதுக்கலை. அது ஒன்று. ரெண்டாவது அந்த இடம் விசாலமாக, இப்போ கார் பார்க்கிங்கு வசதி, தனி ஒரு இடம், மக்கள் இருக்கிற ஒரு இடம், ஃப்ரீயாக போகிறதுக்கு உள்ள பாதைகள், தண்ணி வருவதற்குரிய தனி பாதைகள், லாரிகள் வருவதற்கு, அதெல்லாம் வச்சுருந்தோம் என்று சொன்னால் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த மாநாடு நடத்திடலாம். இந்த திருச்சி மாநாடு 1-2 குறைகள் இருந்துச்சு. அதை நாங்கள் அப்போவே மனசில் பதிவு பண்ணிக்கிட்டோம். அடுத்த மாநாடுகள் அது வராத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவோம். அதனால் இந்த மாநாட்டில் வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைகள் வேறு என்ன, மாநாடு சம்பந்தம் வேறு என்ன சொல்ல போகிறீங்க? மைக்கை கொடுங்க, கேட்குறவங்க மைக்கில் சொல்லியிருக்கேண்ணா. இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் விளக்க மாநாடு. அது ஒரு கலராக இருக்கணும், இது ஒரு கலராக இருக்கணும், அது ஒரு லைனாக இருக்கணும், இது ஒரு கலராக இருக்கணும். இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் விளக்க மாநாடு. சரியா? அவ்வளோதான். அப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிறேங்க. வேற என்ன மாநாடு சம்பந்தம் வேற என்ன தெரியணும்?
அது குறிச்சிக்கோங்க, இப்படி குறிச்சிக்கோங்க டாக்டர், அந்த யோசனை குறிச்சிக்கோங்க. வாய்க்கு பேசி பேசுங்க. சரி, அதாவது இதுதான் இஸ்லாம்னா முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு அந்த அதில் வச்சு என்ன வேண்டாலும் பேசலாம். இதுதான் இஸ்லாம்னு தலைப்பு கொடுத்துட்டு தொழுகையை பற்றியே பேசிகிட்டு இருக்கலாம், நோன்புடைய சிறப்பை பேசிகிட்டு இருக்கலாம். அப்போ பார்க்குறவனுக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. இதுதான் இஸ்லாம்ங்கிறதுல என்ன வேண்டாலும் நடக்க முடியும், எல்லாம் இஸ்லாம் தானே. இதுதான் இஸ்லாம்ங்கிற தலைப்பு தர்கா பற்றியும் பேசலாம், மதுரை பற்றியும் பேசலாம். அவன் என்ன நினைப்பாங்கன்னா எதுதான் பேச கூப்பிட்றாங்க. அப்படி இல்லாமல் இஸ்லாமுக்கு எதிரான விமர்சனங்கள்ல இதுதான் தலைப்பு அப்படி சொன்னால் தான் என்ன பேசுவேன்னு தெரியும். இதுதான் இஸ்லாம் போட்டியெல்லாம் என்ன பேசுன்னு தெரியாது. ஏன்னா எல்லாம் எதையும் பேசலாம். இதுதான் இஸ்லாம்ங்கிற தலைப்புக்குள்ளே நீ என்னத்தை வேண்டாலும் பேசலாம், எல்லாம் இஸ்லாம் தானே. அதுக்காக தான் இப்படி எடுத்துருக்கு. அந்த தலைப்பு சுருக்கி சொல்லிடணும். இதில் இதைத்தான் சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சால் வருவாங்க. நீங்கள் இல்லை, அது நோட்டீஸில் கொடுப்போம். போஸ்டரில் போட்டிகள்னால் ஒன்றுமே தெரியாது. பேனர்கள் போஸ்டர்கள் செவர் எழுத்துலாம் இவ்வளோ தான் இருக்கு. நம்ம எல்லா இடத்துலையும் துண்டு பிரசுரம் கொடுப்போம். அதில் என்னென்ன செய்வோம்னா என்னென்ன விமர்சனங்கள்லாம் சொல்லப்படுதோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டுருவோம். எல்லா இடத்துலையும் துண்டு பிரசுரம் கொடுப்போம். பேச்சாளர் தலைப்பா அது கொடுத்துருவோம் சார். அதுக்கு பொருத்தமான வசனம் போட்டு விடுவோம். ஒரு வசனம் இது போட்டால் நல்லா இருக்காது, ஆனால் பொருத்தமான வசனம் போடுவோம் சார். அது புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் விளங்காதுங்க மக்களுக்கு. மக்களை ஈர்க்கணும். சொல்லுங்க காக்கா, சொல்லுங்க. அமைதி சலசலப்பா இருக்கு. அது இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட கருத்து கேட்போம், தஞ்சாவூர்லையும் கேட்போங்க. கேட்போம், கருத்து கேட்போம், மாநாட்டு கூட கேட்பாங்க. சினிமாக்களில் இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள்னு தலைப்பு வரும் அதில். ஆமாம், சினிமாக்களில் இஸ்லாத்துக்கு எதிரான என்னென்ன செய்கிறான்னா எல்லாம் தலைப்பு எடுத்துருவோம், ஒன்று விட மாட்டோம். அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள்னு ஒரு தேர்ந்தெடுத்துக்கோம்ல, இதை விட பெரிய வார்த்தையை போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் சுருக்குங்கன்னு ஒரு 3 வார்த்தையில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே சுருக்கி உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். இந்த தலைப்பு இந்த கருத்து வரணானா, இந்த கருத்து உள்ளதாக இருக்கணும், வார்த்தை இன்னும் எத்தனை சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி வந்தால் சரியா, நம்மளுக்கு வரமாட்டேங்கிறா. சரி, கொஞ்சம் அமைதிங்க. சரி, இந்த மாநாடு விஷயத்தை முடிச்சுக்கிறோம். நிறைவாக சொல்ல வேண்டிய விஷயம்,